ஜெர்மனியில் அதிவேக பாதையில் A2 என்று சொல்லப்படுகிற பாதையில் பியர் மழை பெஞ்சிருக்கு. வாங்க என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். பவி தமிழ் நியூஸுக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறேன். ஜெர்மனியில் கடந்த 9ஆம் தேதி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பெரிய லோரி. இந்த லோரியில் நிறைய சாமான்கள் ஏற்றி கொண்டு போகிறோம். உதாரணமாக ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுகள், எந்த பெரிய இதுனாலும் ஒரு பெரிய லெவலில் சாமான் ஏற்றி கொண்டு போகிற ஒரு பெரிய லோரி ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. இந்த ஆக்சிடெண்ட் ஆகினதால் அதிவேக பாதையில் இது போயிருக்கு, ஆக்சிடெண்ட் பட்டிருக்கு. இந்த ஆக்சிடெண்ட்னால் A1 என்ற ஒரு பாதையும் A2 என்ற பாதை, இது ரெண்டையும் பல மணித்தியாலத்துக்கு மூடி வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்திங்கன்னா, இது ஒபஹாவுசன், ஹம் அப்படியான முக்கியமான இடங்களுக்கு போகிற ஒரு மெயினான பாதை. இந்த பாதையில் இந்த ஆக்சிடெண்ட் நடந்ததால் பல மணித்தியாலத்துக்கிட்ட சுற்றி வர எல்லா இடத்தையும் மூடி வச்சிருக்கிறாங்க. மூடி வச்சு இந்த இடத்த கிளியர் பண்ணணும். கிட்டத்தட்ட 100 பியர் கிஸ்டை, அதாவது கிஸ்டேன்னா ஒரு பெட்டின்னு சொல்லலாம். அந்த பெட்டியில் 100 பியர் உடையில 100 பியரில் ஒரு பெட்டியில் கிட்டத்தட்ட குறைஞ்சது 20 பியர் இருக்கும். 100 2000 பியர்களுக்கு மேலே கீழே ரோட்டில் விழுந்து ஃபுல்லாக உடைஞ்சி நொறுங்கி பயங்கர சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, யாருக்கும் எந்த உயிர் ஆபத்தும் வரையில், ஓடின டிரைவருக்கும் எந்த பிரச்சனையும் நடக்கையில். ஆனால் அவர பாதுகாப்பு கருதி அவரை அவசரமாக அழைத்த ஆம்புலன்ஸ் மூலமாக ஹாஸ்பிட்டலுக்கு அவரை அழைத்து சென்றாங்க. மற்றும்படி இந்த பாதை பல மணி நேரத்துக்கு மூடப்பட்டு ஃபயர் சர்வீஸிலிருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டில் ஆட்கள் நார்மலாக வெளிநாடுகளை பொறுத்தளவில் இந்த மாதிரி லொரியில் போகிற வாகனங்கள், இந்த லொரி ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் மட்டும்தான் இந்த லொரிக்கு போகிறதுக்கு அளவிட்டுருக்கு. அதாவது அதிக வேகமாக போகிற பாதையிலேயே இவங்களுக்கு 80 100 இந்த லிமிட்லாம் போகும். அதனால் இவங்க கூடுதலான வேகத்தில் கூட போயிருக்க மாட்டாங்க. ஒரு குறுகிய வேகத்தில் இல்லாட்டி ஒரு லொரியில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு கோளாறால் கூட இந்த பிரச்சனை வந்திருக்கலாம். ஆனால் அது சம்மந்தமாக எந்த ஒஃபிஷியலான நியூஸும் இன்னும் வெளிவரையில் என்னக்கு நடந்ததுன்னு சொல்லி. ஆனால் இந்த பாதையில் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. வேறு கார்களோடு வேறு இதோடு மோதி நடக்கையில் இதில் விழுந்த பியர் பெட்டிகளோடு சேர்த்து அதோட உள்ளே இருந்த சாமான்கள் எக்ஸ்ட்ரா வேறு வேறு பெட்டிகளை விழுந்து ரோட்டில் ஃபுல்லாக கண்ணாடி தூள்களாக நொறுங்கி கிடந்திருக்கு. ஸோ அதனால் அந்த ரோட்டை ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டு தான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கண்ணாடி வீரத்தோடுகளோட ரோடு வழியே இருக்கையில், அதுவும் நல்ல வேகமாக போகிற பாதை இல்லை. இதால் பல மணி நேரம் எல்லாரும் ஆக்கள் மினக்கட்டு நின்று ஒரு பாதையை விட்டு அதே பாதையில் திரும்ப போகிற அளவுக்கு தான் அந்த பாதை மூடப்பட்டிருக்கு. அந்த பாதையால் போக முடியாமல் பிளாக் பண்ணி அந்த பாதையிலே ரிவர்ஸில் போக விட்டு திரும்பி அனுப்பியிருக்கிறாங்க. இது கூடுதலாக பார்க்க போனால் எப்போயாச்சும் வருஷத்துலேயோ எப்போயாச்சும் ஒருக்கா தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும். ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட். ஆனால் யாருக்கும் எந்த உயிர் ஆபத்து ஏற்படையில்லை. வீதிகளில் இவ்வளோ கண்ணாடிகள் இருந்ததால் தான் இந்த பிரச்சனை. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது போன்ற நியூஸ் உங்களுக்கு புதுசாக அப்டேட்டுகள் வேணுமென்றால் சொன்னால் பவி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அதே சமயம் பெல் பட்டனை அமர்த்தி வச்சுக்கொள்ளுங்கள். நான் போடுற வீடியோஸ்கள் உங்களுக்கு உடனுடன் சேரும். நன்றி, வணக்கம்.